கேப்டன்சி டாஸ்க் வச்சுட்டாங்க தீபக்குக்கும் பவித்ராக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ தீபக் பவித்ரா 2 பேருமே டாஸ்க் பீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். 2 பேருமே அழகாக டாஸ்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பிக் பாஸ் வந்து ஈக்குவல் சான்சஸ் கொடுத்தது மாதிரி தான் ஒரு டாஸ்க் சூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தீபக்குக்கும் ஸ்பெஷலான டாஸ்க் மாதிரி சூஸ் பண்ணல. மேபி இப்போ ஜென்ரல் நாலேஜ் பற்றி சூஸ் பண்ணியிருந்தா தீபக் வின் பண்ணியிருப்பாரு. பவித்ராவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இதுவும் கொஞ்சம் நிதானமான டாஸ்க் தான். 2 பேருக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இப்போ சென்டரில் தீபக் நின்றுக்கணும். 2 பக்கமும் 2 ஸ்லோப் மாதிரி இருக்குது. 2 பெரிய பால் கையில் கொடுத்துட்றாங்க. 2 பாலையும் ஒன்றா பிடிக்காமல் உருட்டி மாற்றி உருட்டி விடணும். பால் கீழே விடுறதுக்கு 2 பேருக்கும் 2 சான்சஸ் மட்டும் இருக்குது. 3ஆவதுல கீழே விழுந்துச்சுன்னா அவங்க அவுட்டு. ஸோ 2 பேருக்குமே 2 சான்ஸ் முடிஞ்சிருது. 3ஆவது சான்ஸ் யார் விழுதோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பவித்ராக்கு அது கீழே விழுந்துருச்சு. பவித்ரா ஏற்கனவே கொஞ்சம் 2ஐயும் ஒரே நேரத்தில் பிடிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாரும் அதை ஒரே கையில் ஒரே டைமில் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீபக் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ பாய்ஸ் டீம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேப்டனை பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீபக் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் பை நேச்சரே. நெக்ஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ரிக்டான கேப்டன்சி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீக் மஞ்சரிக்கு ஒரு பேட்ஜ் வச்ச மாதிரி, லாஸ்ட் வீக் அருணுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வச்ச மாதிரி, அடுத்த வீக் தீபக்குக்கு ஒரு பெல் வரலாம். நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.